டாரடெக்சுவல்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சாப்டர் 7 சைக்காலஜினுடைய சாப்டர் 7ல இருக்கக்கூடிய வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுமை கருத்து உருவாகிறது. நிறைய ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். ஆனா அதுல ஒரு பொதுவான கருத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கும். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, திருடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல். ஆனா இத ரூலா போட்டா மட்டும்தான் பண்ணாம இருப்பாங்க. அப்படியுமே நிறைய நடக்குது. சோ பொதுமையான கருத்து, இந்த திருட்டு அப்படின்றது எல்லாரோட பார்வையிலையும் தவறு அப்படிங்கறத மட்டும் என்ன செய்யுது அப்படின்னா சொல்லியிருக்கு. இதுக்கு நிறைய வறுமை இந்த மாதிரி சூழ்நிலைகள் காரணங்களாக சொன்னாலும் சில தவறுகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி பொதுமை கருத்தை உருவாக்குறது தான் என்னது அப்படின்னா இந்த சாப்டர். நம் மனதில் பதிவு செய்யப்பட்டு நாம் நினைவு கூறக்கூடிய சாயல்கள் ஒரு பொருளை மட்டும் குறிக்கனவாகவோ அல்லது ஒரு பொது பண்புள்ள பல பொருளை குறிப்பனவாகவோ இருக்கும். பொதுமை சாயல்களை பொது கருத்துக்கள்னு சொல்றோம். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய இடுகுறி பெயர் காரண பெயரை சொல்லலாம். இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் சாரைய பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? கட்டுவிரியனை பார்த்தேன். இதெல்லாம் நம்ம பேசும் போதே நமக்கு தெரியும். இதெல்லாம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, பாம்பு அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பேசுது. சோ அப்ப இது எல்லாமே சொல்றது இதை பத்தி தான், இந்த சாயலை பத்தி தான் அப்படின்னு சொல்லி குறிக்கிறதுக்கு பேர் தான் பொதுமை கருத்துக்கள். இதோட டைப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. எளிமையான பொதுமை கருத்து. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க? எளிமையான பொதுமை கருத்து. அடுத்ததான் சிக்கலான பொதுமை கருத்து அப்படின்னு சொல்லி 2 டைப்பா என்ன செய்யறாங்கன்னா பிரிக்கிறாங்க. முதல்ல இங்க கொடுத்திருக்கக்கூடிய எளிமையான பொதுமை கருத்து அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி பார்ப்போம். இங்க ஒரே ஒரு பொது பண்பை மட்டும் கொண்டவைதான் எளிமையான பொது கருத்து. உதாரணமா நீல நிறம். நிறம் அப்படின்னாலே, அதாவது நீலம் அப்படின்னாலே என்னது, கலர்ஸ பத்தி தான் சொல்றாங்கன்னு தெரியும். அதுலயும் ஸ்பெசிபிக்கா நீல நிறம். சதுரம் முக்கோணம்லாம் வடிவங்கள். அதுல என்ன வடிவங்கள்னு சொல்றது. இது எளிமையான பொது கருத்து. சிக்கலான பொது கருத்து அப்படின்னா 2 அல்லதுக்கு மேற்பட்ட பண்புகளை கொண்டவைதான் அந்த சிக்கலானது. உதாரணமா பாருங்களேன், அது சின்னது. அதே மாதிரி அதை பத்தி இன்னும் என்ன சொல்றாங்க, நீல நிற சதுரக்கட்டை. அட்வர்ப் மாதிரி கிட்டத்தட்ட அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றது. சிறிய பையன். பையன்னா அவன் ஒரு ஆண்பால். அதுலயும் சிறிய பையன் அப்படி சொல்றது. சரிங்களா? சோ கால்பந்தாட்ட குழு, கால்பந்தாட்ட குழு, குடியரசு, திருமணம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிக்கலான பொதுமை கருத்துகளுக்கு எடுத்துக்காட்டு. அதாவது 2 அல்லது இதற்கு மேற்பட்ட பண்புகளை கொண்டவை. இந்த உடங்களே திருமணம், திருவுக்கு மனம் அப்படின்னும், திருமணம்னா கல்யாணம், அதை 2ஐயும் குறிக்கும். அடுத்து பாருங்க, பொருட்கள் பற்றியவை. புத்தகம், வீடு, கார், இதெல்லாம் பொருட்கள் பற்றிய பொதுமை கருத்து. சரிங்களா? அது ஓட்டு வீட்டுல இருந்தாலும் வீடுதான், கார வீட்டுல இருந்தாலும் வீடுதான், அதே மாதிரி மாடி வீட்டுல இருந்தாலும் வீடுதான். கார், நானோ காரா இருந்தாலும் கார் தான், ஆடி காரா இருந்தாலும் கார் தான். சோ பொருட்கள் பற்றிய ஒரு பொதுமை கருத்து. அடுத்து பொருட்களினுடைய கூறுகள் பத்தி. என்னென்ன கூறுகள்? நேர்மை, எளிமை, சொரசொரப்பு, வளவளப்பு, பளபளப்பு, இந்த மாதிரியான பொருட்களோட தன்மைகளை பத்தி சொல்றதும் பொதுமை கருத்து தான். இந்த சிக்கலான பொதுமை கருத்தை ப்ரூனர் ஒரு 3 டைப்பா பிரிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இணை பொதுமை கருத்துகள் அப்படின்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இணை பொதுமை கருத்துக்கள். அதாவது பொதுமை கருத்துல அடங்கக்கூடிய பண்புகள்ல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடியது. அடுத்து தொடர்பினை குறிக்கக்கூடிய பொதுமை கருத்துக்கள் 3 டைப்பா ப்ரூனர் பிரிக்கிறாரு. முதல்ல இணை பொதுமை கருத்து அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். பசு, வீடு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா, பசுன்றது பொதுமை கருத்துல உருவம், அளவு, வடிவம், அந்த இதனுடைய நடத்தை, இது எல்லாத்தையும் பத்தி குறிக்கக்கூடியது. முக்கியமான பண்புகள்ல ஏதாவது ஒன்ன மட்டும் குறிக்குது அப்படின்னு சொன்னா அது பொதுமை கருத்தில் அடங்கக்கூடிய இந்த 2வது வகையில வரும். 2 சிவப்பு வட்டங்கள், 2 நீல சதுரங்கள், ஏதாவது ஒன்ன மட்டும் தான் குறிக்குது. அல்லது அப்படின்ற வேர்டு இது அது ஒண்ணு. இங்க பாருங்களேன், பசு, வீடு, இது 2ல என்ன சொல்லியிருக்காங்க? இணை பொதுமை கருத்து அப்படின்னு சொன்னா, பசு அப்படின்றது எப்படி இருக்கும்? அளவுல பெருசு, உருவம் இப்படிதான் இருக்கும், அதோட வண்ணம் எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்றது. அதே மாதிரி வீடு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இணை பொதுமை கருத்து. அதே மாதிரி ஏதாவது ஒன்ன மட்டும் குறிக்குது அப்படின்னா அது 2வது வகையாக ப்ரூனர் சொல்லக்கூடிய கருத்து. காஃபி அல்லது டீ, கூல் ட்ரிங்க்ஸ் அல்லது ஹாட் ட்ரிங்க், அந்த மாதிரி குறிக்கிறது. அடுத்து தொடர்பினை குறிக்கும் பொதுமை கருத்துக்கள் அப்படின்னா, ஒரே மாதிரியான உருவங்களை ஒரே எண்ணிக்கையில் கொண்ட அட்டைகள். இப்ப இப்படி ஸ்டார் ஷேப்ல இருக்கக்கூடிய கவுண்ட், அந்த ஸ்டார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டார் இருக்கு. இதெல்லாம் தொடர்பை குறிக்கக்கூடிய பொதுமை கருத்துக்கள். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொதுமை கருத்துக்கள் எப்படி உருவாகுது? பல புலன்காட்சி அனுபவங்களை பெறுது. நிறைய விதமான பொருட்களை ஒரே நேரத்துல நம்ம பாக்குறோம். சிலர்லாம் ஒரு போட்டி வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம் நிறைய பொருட்களை நம்ம கண்ணில் காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரீன் போட்டுருவாங்க. நம்ம அதை எத்தனை ஞாபகம் இருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த அனுபவங்களை ஒப்பிட்டு நோக்குறது. அதுல எதெல்லாம் ரவுண்டா இருந்தது, எதெல்லாம் ட்ரையாங்கிளா இருந்தது, அந்த மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்குவாங்க. அடுத்த நிலை, இந்த பொது பண்புகளை தனிமைப்படுத்தணும். இப்படிலாம் இருக்கிறதா என்ன செய்வாங்கன்னா பிரிச்சிருவாங்க. இப்படி எத்தனை பார்த்தோம், இப்படி எத்தனை பார்த்தோம் அப்படின்னு. சோ அப்ப பொதுமை பிரித்தல் என்பது பொது கருத்து எழுப்புதலினுடைய மையப்படி நிலை. அதுக்கப்புறமா பிரிக்கப்பட்ட பொதுவான தனிப்பண்புகள் ஒண்ணு சேர்க்கப்படுது.
இதுதான் ஒரு மொழியில ஒரு சொல் குறியாக உருவாகுது. உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா கசட தபரன்ற 18 மெய்யெழுத்து, அந்த இக்கு இங்கு இஞ்சி ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஈஸியா பிரிக்கலாம். கசட தபர இது வள்ளின எழுத்து, எங்கன நமன இது மெல்லின எழுத்து, எரள வளல இது இடையின எழுத்து. இது பொது பண்புகளோட அடிப்படையில பிரிச்சிட்டோமா நம்ம, சரிங்களா? மொத்தம் 18 மெய்யெழுத்து, சரிங்களா? சோ இந்த மாதிரி குறிக்கிறதா பொதுமை கருத்து. பொதுமை கருத்து உருவாகுறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொதுமை கருத்துக்களினுடைய பொருள் விரிவடைறது அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க கொடுத்திருக்கிறது மெய்யெழுத்து தான், ஆனா நம்ம அதை வேற 3 விதமா பிரிச்சிருக்கோமா? சோ இந்த மாதிரி இணைந்த செயல்களை விளக்கி வேறுபடுத்தி காட்டியவர் ஆசுபல். ப்ரூனருடைய பொதுமை கருத்து உருவாக்கக்கூடிய படிநிலைகள் 3 நிலைகள் சொல்லியிருக்காரு ப்ரூனர். ஒண்ணு வந்து செயல்படு நிலை. தொடக்க நிலையில குழந்தை பொருட்களை அவற்றுடன் இணைந்த செயல்களை செய்து அந்த பொருட்களை பத்தி சிந்திக்குது. சில நேரங்கள்ல வந்து இப்ப டாக்கிங் டாம்லாம் நம்ம என்ன பேசுறோமோ அதே தான் டாம் பேசும், அந்த குழந்தைங்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு. அடுத்து உருவக நிலை அப்படின்னா பொம்மைனா இப்படி இருக்கும், ஆப்பிள்னா இப்படி இருக்கும், அந்த மாதிரி பொருள் பத்தின சாயல்களை ஏற்படுத்துவாங்க. குறியீட்டு நிலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த நிலையில சிந்தனையில பொதுமை கருத்துக்களை வந்து நல்லா யூஸ் பண்ணும், வயதுக்கேத்த அனுபவங்கள் மூலமாக எல்லாவற்றையும் கலந்தறியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில குழந்தைங்க எல்லாம் ஆப்பிளுக்கும் தக்காளிக்கும் வேறுபாடு தெரியாம இருக்கும், அப்புறம் வளர வளர அது தெரிஞ்சுக்கணும். இடைநிலை பள்ளியில படங்கள் மாதிரிகள் செய்து காட்டல் மூலமாக கற்பிக்கணும். ஏன்னா அவங்கள வந்து அட்ராக்டிவா நிறைய ஷேப்ஸ் மூலமா தொடர்பு படுத்தி கற்றல நம்ம கொண்டு வரணும். உயர்நிலையில குறியீடுகளை அதிகம் பயன்படுத்தும் விரிவுரை முறை கையாளப்படணும். ப்ரூனரோட கருத்துப்படி கற்றல் அப்படின்னு அர்த்தம் பெறுதல், பெற்றதன் மூலமாக அதை மாற்றுதல், அதை மதிப்பிடுதல் அப்படின்றதான். அறிவு வளர்ச்சின்றது கருத்து உருவாதல் மற்றும் கருத்து அடைதல். இதுல இந்த புக் எழுதுனது அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்ன புக்கு யார் எழுதினா, கல்வி செயல்முறை என்ற நூலை எழுதியவர் ஜெரோம் ஜெய்மர் ப்ரூனர் அப்படின்னு. தாமாக எல்லாவற்றையும் செய்து தொடக்க நிலையில குழந்தைகள் தாமாகவே நேரடி அனுபவங்கள் மூலமாக கற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. சரியா? சோ அடுத்து கிளவுஸ் மேயரினுடைய படிநிலை. இவர் என்ன சொல்றாருன்னா, பொதுமை கருத்து உருவாக்குறதுல 4, ப்ரூனர் 3 சொன்னாரு, இவர் வந்து 4 சொல்றாரு. சரியா? சோ கிளவுஸ் மேயர் 4 சொல்றாரு. ஒண்ணு புலனிலான நிலை, கண்ணு வழியா நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் ரவுண்ட் ஷேப்ஸ்ல இருக்கிறது, சரிங்களா? அதுக்கப்புறம் மீண்டு உணரும் நிலை. இப்ப இதுல இருந்து இப்ப பீட்ரூட்டும் இப்படிதான் இருக்கும், அதே மாதிரி இருக்கக்கூடிய வேற ஏதாவது உருளைக்கிழங்கும் இந்த மாதிரிதான் இருக்கும். சோ இது ரெண்டுமே இது புலனீடு நிலை. அதுக்கப்புறம் இது பழைய பொருளில் அந்த பழைய அனுபவங்கள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டுறது. இருந்தாலும் இது உருளைக்கிழங்கு, இது பொட்டேட்டோ, இது என்னது பீட்ரூட்னு வேறுபடுத்துறது. கிளாசிபிகேஷன் வகைப்படுத்துதல், ஒத்த பண்புகள் அல்லது ஒற்றுமையோட அடிப்படையில வகைப்படுத்தி விதி காண்றது. இதெல்லாம் ஒண்ணு, இதெல்லாம் ஒண்ணு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நேரா இருக்கும், இதெல்லாம் வந்து கிடைமட்டமா இருக்கும், அப்படிலாம் வகைப்படுத்துறது. முறையான அல்லது கருத்தியல் நிலை, இது வந்து பாத்தீங்கன்னா குறியீடுகள் வழியே கருத்துக்களை அமைக்கும் நிலைன்னு சொல்றாங்க. பொதுமை கருத்துக்கள் கற்பித்தலுக்கு உத்திகளை சொன்னவர் டி சக்கோ அப்படின்றவர். இவர் வந்து படங்கள் தொடர்புள்ள பல கூற்றுகளை கொண்டு அந்த இணைப்பை விளக்க உதவுறாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட இப்ப டீச்சர் ட்ரைனிங்கா இருக்கட்டும், பிஎட்லயா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு ஆணிமணி சட்டம் மூலமாக கொண்டு போறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நம்ம பொறுத்துக்க மேட்சிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க கட்டி இருக்கிற ரோப்பை வந்து இங்க கீழே இழுக்கும் போது அதுக்கு நேரா இருக்கிற ஆன்சரோட சைட்ல இருந்து அந்த பால் வந்து மேல வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்குறதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா கருத்து படங்களை உருவாக்கியவர் நோவாக் மற்றும் கேட்வின். தமிழ்ல கருத்து படங்களை உருவாக்குறதுல முன்னோடி பாரதியார். நெய்சா என்ற அறிஞரினுடைய கருத்துப்படி புலன் உறுப்புகள் மூலமாக பெறப்படும் செய்திகளை தொகுத்தல், சுருக்கி அமைத்தல், விரிவுபடுத்துதல், நினைவு கூறுதல் என்ற உளச்செயல்களினுடைய அடிப்படையில அறிந்து கொள்ளுதல் தான் அறிதிறன், காக்னேட்டிவ் எபிலிட்டி. வெளி உலகத்தை பத்தி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த உளச்செயல்கள் தான் அறிதிறன் செயல்கள். சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஜான் பியாஜேயோட கருத்துப்படி அறிதிறன் வளர்ச்சியானது தொடர்ச்சியானதாக மட்டும் இல்லாம வரிசை கிராமமாக அமைந்த பல படிநிலைகள்ல நிகழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பியாஜேயோட கருத்துப்படி. குழந்தை தன்னுடைய அனுபவங்களை முறையாக ஒருங்கமைத்து இணக்கமான நடத்தையை பெற உதவக்கூடிய இந்த நுண்ணறிவுக்கு பேர் தான் என்னது, அந்த கருவிதான் நுண்ணறிவுன்னு பியாஜே சொல்றாரு. ஒருங்கமைத்தல் மற்றும் இணங்குதல். மனிதன்ட்ட இயல்பாவே 2 அடிப்படை போக்குகள் இருக்குன்னு பியாஜே சொல்றாரு. ரொம்ப முக்கியம். ஒண்ணு ஒருங்கமைக்கிறது, அதாவது பொருந்தி போறது, ஒரு இடத்துல போய் அந்த இடத்துல நம்ம பொருந்துது. இன்னொன்னு என்னன்னா இணங்குதல், அதுக்கு நம்மள தன்மையப்படுத்தி கொள்ளுதல். சோ ஒருங்குதல் மற்றும் இணங்குதல் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சமநிலைப்படுத்தும் சாயல் முறை கொண்டதாக இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்துதான் அந்த அனுபவங்களை நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த நேரத்திலையுமே அறிதல் வளர்ச்சியினுடைய அடிப்படை ஒருங்கமைக்கிறதும் இணங்குதலும் தான். இது பியாஜே சொன்னது. இதுக்கு பேர் என்னன்னா மாறா செயல் கூறுகள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒருங்கமைத்தலும் இணங்குதலும் மாறா செயல் கூறுகள். ஒரு பொருளை பற்றி அறிய அதை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அதை கையாளணும். இப்ப சல்பியூரிக் ஆசிட் அப்படின்னு சொன்னா அதை ஒண்ணு என்ன செய்யணும், சல்பியூரிக் ஆசிட மனதளவுல பிம்பம் எடுத்துக்கணும், இல்லைன்னா லேப்ல போய் பார்க்கணும். சோ இந்த செயல்களினுடைய தொகுப்பு தான் ஸ்கீமான்னு சொல்றாரு பியாஜே. இது ரொம்ப முக்கியமானது.
அடுத்தது இந்த ஸ்கீமாவை பாருங்களேன். ஸ்கீமா உடல் இயக்க சார்பிலிருந்து மனவியக்க சார்பு நிலை, அது கருத்தியல் நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. மெல்ல மெல்ல என்ன செய்யுதுன்னா மாறுது. ஸ்கீமா உருப்பெறும் தன்மைக்கு ஏத்த மாதிரி குழந்தையினுடைய அறிதுலன் வளர்ச்சியினுடைய நிலைகளை பியாஜ் எத்தனை நிலையா பிரிக்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். இது கொஸ்டின் ஏரியா 5 நிலையா பிரிப்பாரு. ஃபர்ஸ்ட் புலன் இயக்க நிலை. 2 வருஷத்துல குழந்தை என்ன பாக்குதோ அதை தான் சொல்லும். குழந்தைங்க நீங்க என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை செய்யும். அதுக்கப்புறமா செயலுக்கு முற்பட்ட நிலை, அதுவா செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா புலனீடான நிலை, பருப்பொருள் நிலை, கருத்தியல் நிலை அப்படின்றது 11 வயசுக்கு மேலதான் வரும். இது புலனியக்க நிலை 5வது. இந்த நிலையில குழந்தைகள் பல்வேறு பொருட்களினுடைய பண்புகளை தனது பண்புகளின் வழியையும் உடலியக்க மூலமாக உணர்ந்து புரிஞ்சுக்கிற ஆரம்பிக்குது. சோ அடிப்படையான நினைவு அப்படிங்கிறது புலனியக்க நிலையில தோன்ற ஆரம்பிக்குது. சரிங்களா? சோ அதே மாதிரி என்னன்னா, எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆர்வம், முயன்று தவறி கற்றல் என்ற சூழ்நிலையை புரிந்து கொள்ள முயல்தலும் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? சோ அதே மாதிரி தற்கருத்து தோன்ற ஆரம்பிக்கிறது. தற்கருத்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த நிலைகள்ல தான் என்ன செய்து தோன்ற ஆரம்பிக்குது. புலன்களில் இருந்து மறைக்கப்பட்டவை மறக்கப்படுகின்றன. பொருட்களினுடைய நிலத்தன்மை பற்றி 10 மாதங்கள் சென்றதுக்கு அப்புறமா குழந்தை என்ன செய்யுது அப்படின்னா தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா? புலனியக்க நிலையில பார்த்தா பாக்குறது, பற்றுறது, உறிஞ்சுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்குது. இந்த நிலையில மொழியை பயன்படுத்தவோ குறியீடுகளை உபயோகப்படுத்தவோ அதுக்கு தெரியாது. அதுக்கு அள மட்டும்தான் தெரியும். சோ செயலுக்கு முற்பட்ட நிலை. உடனடியான புலத்துண்டல்கள் மட்டுமன்றி முன் அனுபவித்தவை பற்றியும் அதோட சாயல்களும் உதவுது. இந்த நிலையில தான் மொழி வளர்ச்சி அப்படிங்கிறது தொடங்குது. கொஞ்சம் கொஞ்சமா சொற்களுடைய பொருள் அதுக்கப்புறம் அது உணருது. அடுத்தவங்களோட நோக்குல இருந்தெல்லாம் அதுக்கு சிந்திக்க தெரியாது. உயிரற்ற ஜட பொருட்களையும் உயிருள்ளதா பார்க்கும். மாடு, கண்ணுக்குட்டி, எந்த பொம்மை கொடுத்தாலும் வா அப்படின்னு கூப்பிடும். அனுபவ பொருட்களின் ஒரு பண்பினை மட்டும் ஒரு சமயத்தில் குழந்தையால் உணர முடியும். பொருளோட உருவம், இடம் மாறினாலும் அதோட அளவு குறையாது அப்படின்ற கருத்தெல்லாம் அதுக்கு புரியாது. உதாரணமா, உன் பின்னாடி என்ன இருக்குன்னு கேட்டா நாய் இருக்குன்னு சொல்லும். குழந்தைக்கு நாய்க்கு முன்னாடி யார் இருக்கான்ற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது. சோ இதுதான் அந்த என்ன நிலை அப்படின்னா செயலுக்கு முற்பட்ட நிலை. அம்மா அப்பா தான் அதுக்கு அந்த ஸ்டேஜ்ல எல்லாமே. சோ விதிகளை முழுமையாக பின்பற்றி எந்த விளையாட்டும் விளையாட தெரியாது. அடுத்ததா பருப்பொருள் நிலை. இங்க சிந்தனையும் அறிதல் திறனும் மேலும் உயர்நிலைப்படும். புலன்கள் உதவியின்றி அனுபவங்களை உள்ளத்தால் சிந்திக்க முடியுது. சரிங்களா? அதே மாதிரி ஒரே நேரத்துல பல பண்புகள் பத்தி சிந்திக்க முடியுது. பொருட்களினுடைய மாறாத தன்மையை பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி வகைப்படுத்துதல், வரிசைப்படுத்துதல், இடம் காலம் சார்ந்த தொடர்புகள், இது எல்லாத்துலயுமே முழு தெளிவு காணப்படாது. சரிங்களா? பருப்பொருள் நிலையை திட்ட செயல் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கருத்தியல் நிலை. இது குமர பருவத்தோட ஸ்டார்டிங்ல தான் இருக்கும். இந்த நிலையில நேரெதிரில் இல்லாதவை பற்றியும் புலன் தொடர்பற்றவை பற்றியும் குழந்தையால சிந்திக்க முடியுது. எதிர்காலத்துல ஏற்படக்கூடிய நிலைமையையும் கற்பனை நிலைமைகளையும் என்ன செய்யுது அப்படின்னா சிந்திக்குது. விஞ்ஞானிகள் மாதிரி எல்லாம் யோசிக்கும். கருத்தியல் ஸ்டேஜ்ல நம்மளாம் சொல்லுவோம்ல, கலருக்கு ஏத்த மாதிரி கார் வாங்கி வீட்டுல நிப்பாட்டுவோம். அதெல்லாம் இந்த ஸ்டேஜ்ல சொல்லலாம். சரிங்களா? சோ எந்த கருத்தையும் பிறரோட நோக்குல இருந்து சிந்திக்கிறது எந்த ஸ்டேஜ் அப்படின்னா இந்த பருப்பொருள் நிலை மட்டும்தான். இதுதான் பொதுமை கருத்து உருவாக்குறது. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.